Hi, greetings from Selfin Academy. சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 year ஆகுது. பட் ஒரு வீடியோ சீரீஸும் போட்டுக்கொள்ள முடியாமல் போயிட்டு. ரீசன், ஆரம்பத்தில் நாங்கள் நினச்சோம் ஜஸ்ட் கேமராவை வச்சாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, கண்டென்ட் ஒன்று எழுதியாச்சு, வாசிச்சாச்சு. பட் கேமரா முன்னது உட்கார்ந்தா தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம். ஸோ நவ் we are ready. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட டோக்கன் ரிலேட்டட் இங்கிலீஷ் செஷன்ஸ் ஈச் வீக் உங்களுக்கு வரும். இதன் மூலியமாக நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது என்ற மாதிரியான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சீரீஸ் இதோ. பொதுவாக எல்லாருமே கோ த்ரூ பண்ணுற ஒரு சிச்சுவேஷன், டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப்னா என்னன்னு தெளிவாக பார்ப்போம். முதலாவது விஷயம், அது உங்களோட வரலாறு கேட்குற கேள்வி இல்லை. ஸோ ஐ born in 1997 ஆர் 1996ன்னு ஸ்டார்ட் பண்ண வேணாம். நான் இந்த born இயரை சொல்லிட்டேன். ஸோ யூ மைட் கெஸ் மை ஏஜ். கொஸ்டின்ஸ் வந்து காமனாக எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது. அது ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், அல்லது ஒரு புதுசாக ஒருத்தரை சந்திக்கிற இடமா இருக்கலாம். ஸ்டில் there's something suspicious behind the question. நம்ம இப்போ டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப்ன்றதை ப்ரீஃபாக பார்ப்போம். ஒரு இன்டர்வியூவில் இந்த கேள்வி கேட்பாங்கல்லண்டா அவங்க எதிர்பார்க்கறது உங்களோட ப்ரொஃபஷனலிசம், பேக்ரவுண்ட், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போன்றவை. இன்டர்வியூவர் பயோபிக் எடுக்கிறதுக்குள்ள இருக்கார். அவருக்கு தேவை நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறீங்கன்றது தான். இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும்போது இந்த கேள்வியை நாம் 3 பிரதான பாகங்களாக பிரித்து கொள்ளலாம். முதலாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றினதான ஒரு விளக்கம். செகண்ட், உங்களோட ஸ்கில்ஸ், அதாவது ப்ரெசென்ட்ல நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்கன்றது. அடுத்ததா ஃபியூச்சர், இந்த கம்பெனிக்காக நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது. இந்த கேள்விக்கான ஆன்சரை சிம்பிளான ஒரு ஃபார்முலால பார்த்தோம்னா பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் என்று 3ஆ பிரிச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷன்ல ஐ லைக் கிரிக்கெட், ஐ லவ் ஈட்டிங் பிரியாணின்னு சொல்லலாமா? சப்போஸ் நீங்க இந்த மாதிரியான பதில்கள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு பேர் ஃபுட் ரிலேட்டட் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களாண்டு. சரியான முறையில் ஆன்சர் பண்ணணுன்றப்ப முதலாவது மை நேம், உங்களோட பேர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இரண்டாவது நீங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்கன்றத சொல்லுங்க. மூன்றாவது உங்களுக்கு இருக்கிறதான எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. கடைசியா நீங்க இந்த கம்பெனியில வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை என்ன முறையில சால்வ் பண்ணுவீங்கன்னு சொல்லி முடிக்கலாம். உதாரணமா, மை நேம் இஸ் சுஜேவ், I am from Colombo, and then I have 3 years experience in this field. I enjoy solving problems in customer care. Well, I believe I will do the same in this company as well, or else I can add value to your customer service. So இதில் நீங்கள் கவனிச்சிங்கண்டா 3 பிரதானமான கேள்விக்கு தான் நீங்க ஆன்சர் பண்றீங்க. முதலாவது who are you, ரெண்டாவது your experience, மூன்றாவது your value. ஸோ இப்போ நம்ம ஒரு வாட் இஃப் ஃபேக்ட் ஒன்று பார்ப்போம். இன்டர்வியூவர் டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்ட பிறகு உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக பிரேக் ஆகி சப்போஸ் நீங்கள் உளறிட்டீங்கண்டா what will happen? What will be the output? நான் வேலை கிடைக்குமா? ஃபைனலி நம்ம தளபதி ஸ்டைலில் குட்டி ஸ்டோரியோட முடிக்கிறேன். ஒரு வேர்டோட பர்த் பற்றி பார்ப்போம். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இன்டர்வியூன்ற வேர்ட் எப்படி பிறந்துச்சுண்டு? உண்மையை சொல்லணுமெண்டா இன்டர்வியூன்றது ஒரு பிரெஞ்சு வேர்ட், என்ட்ரி வயர். அதோட ஒரிஜினல் மீனிங் டு see each other, டு see each other. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரான்ஸ்ன்றது லவ்வுக்கு பேர் போன இடம். ஸோ அங்கே ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு தான் என்ட்ரி வயர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. காலப்போக்கில் அந்த வேர்ட் தான் கொஞ்சமாக மருவி இன்டர்வியூவாக மாறினுச்சு. ஆக்சுவலி நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஃபேக்ட். இப்போல்லாம் இன்டர்வியூ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆகிருச்சு. முன்னாடியெல்லாம் இன்டர்வியூன்றது ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கொள்றது. பட் இப்போ இன்டர்வியூனா பயப்படுறதுன்னு ஆகிருச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி ரியல் லைஃப் இங்கிலீஷ் சிச்சுவேஷன்ஸ் கற்றுக்கொள்ளணும்னா சஜ்வின் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோஸ்ல சந்திப்போம். ஸ்டே டியூன் டு லேர்ன் ரியல் லைஃப் இங்கிலீஷ்.